வேலையை பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. மேஜிக் கதைகளை நான் எந்த காலத்திலயுமே நம்பினதே இல்ல. அதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை தான். அது இந்த நிமிஷம் வரைக்கும் மட்டும்தான். இன்னொரு விஷயம், கூடிய சீக்கிரத்துல அதோட உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க போறேன். முக்கியமா சோசராஸ், அத பத்தி நான் தெரிஞ்சுக்க போறேன். உண்மை சொல்லணும்னா மூட நம்பிக்கையான சவால்களை போட்டு நான் யாரையும் ஏமாத்த விரும்பல. சோ நான் அதை இங்கே விட்டுட்டு போக போறேன். எது வேணாலும் எனக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நல்ல மனசு உள்ளவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. சொல்ல போனா ஆளினால் அழகராஜா கூட நம்ப மாட்டாரு. ஹலோ, இங்க யாராவது இருக்கீங்களா? யாரோ வெளியே வந்திருக்காங்க. மத்தவங்கள நம்பணும்னா அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கணும். இருங்க இருங்க. நோ! எனக்கு அதுக்கான ப்ரூஃப் தேவை. ஒரு நிமிஷம். அப்படின்னா ஃப்ளெச்சர் சின் ட்ரோஸ்மென்ட் இதுவரைக்கும் யாரும் பார்க்கலையா? இல்ல சார், கடந்த 2 நாட்களா அவர் எங்க போனார்னே தெரியல. பொதுவா இந்த மாதிரி அவரு எங்கேயுமே போக மாட்டாரு. ஆனா இப்ப அப்படியே மாயமா மறைஞ்சு போயிட்டாரு. ஆனா இப்போ எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? தினந்தர பேப்பர்ல உங்களை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன். நீங்க தான் பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஜர்னலிஸ்ட் இன் தி வேர்ல்ட். உடனடியா உங்க டீமோட இங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க உடனே வருவீங்கல்ல? கண்டிப்பா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துருவோம். இப்போ நம்ம உடனடியா லூசியானாவுக்கு போயாகணும். அங்க நிறைய பாம்புகள் இருக்கும், அப்புறம் முதலைகள் இருக்கும், கூட்டம் கூட்டமா கொசுக்களும் இருக்கும். நினைச்சாலே பயமா இருக்கு. நீங்க அது வேற மாதிரி பாருங்க அங்கிள். இப்ப சீசன் என்ன தெரியுமா? கார்னிவல் டைம். அங்க போய் ஒரு கலக்கு கலக்கிரலாம். லூசியானா, அங்க போய் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுவோம். வாப்பா, கிளம்பலா. தரா தா 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 தா. வாவ், இவ்வளவு பெரிய பூட்ஸ் நீ எதுக்காக இங்க கொண்டு வந்திருக்கட்டியா? ஓகே ட்ராப், நீங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? தேவையான சேஃப்டி திங்ஸ் எல்லாத்தையும் நான் கையில கொண்டு வந்திருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை ஈஸியா நான் சமாளிச்சிருவேன். அதுதான் என்னோட அண்டர் பேண்ட். உங்களுக்கு மேஜிக்கல்ல நம்பிக்கை இல்லைல்ல? ஆனா இதுக்குன்னு ஒரு தனி பவர் இருக்கு. நேரம் வரும்போது நான் நிரூபிச்சு காட்டுறேன் பாருங்க. மேஜிக்கை இப்ப நீங்க பார்க்கணுமா? லூசியானா, நாங்க இத வந்துகிட்டே இருக்கோம். தரா தா 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 தரா தா 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 தா. சரி, நீங்க எல்லாரும் ரோஸ் மீட்டிங் எங்கேயாவது இருக்காங்களான்னு பாருங்க. இங்கதான் அவங்க மீட் பண்றதா சொன்னாங்க. அவங்க வரட்டும். அவங்க வர வரைக்கும் இந்த பார்ட்டியை நம்ம என்ஜாய் பண்ணலாம். இந்த கார்னிவலை பத்தி கூட சில கேள்விகளை கேட்கலாம். ஏன்னா நம்ம தான் ஜர்னலிஸ்ட் ஆச்சே. நீ சொன்னா அதுக்கப்புறம் அப்பீலே கிடையாது பெஞ்சமின். சோ டான்ஸ் பண்ணும் போல இருக்கா? என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி எல்லாம் கேட்கவே கூடாது. தூக்குங்கப்பா. அப்படிதான். இன்னும் என் ஆட்டத்தை நீங்க யாரும் சரியா பார்க்கல. மியூசிக் கேட்டா அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். நீங்க தான் தப்பா நினைச்சுக்காதீங்க.
பண்ண. எதுக்கு நீ அவசரப்பட்ட? எல்லாருமே முகமுடி போட்டுட்டாங்க, யாருன்னே தெரியலையே. இந்த கூட்டத்துல ஒரு ஆளை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். எங்க பாத்துக்கிட்டு போற? கிளம்சி மௌசி. ஓ அட அழகராஜா நீயா? மிஸ் சாலி, ஆமா, நீங்க எங்க என்ன பண்றீங்க? கார்னிவலை செலிப்ரேட் பண்ண இவங்களும் இங்க வந்துட்டாங்களா? அது நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னா ஹாய் மூடு சைமன். அழகுராஜா, நீங்க இங்க இருக்கீங்களா? ஓ ஹலோ ரோஸ்மேன். கேமராவை பார்த்து ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. நீங்க ஏதாவது பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்களா? நான் நடுவுல இல்ல வந்து இல்ல, அது வந்து என்னன்னு சொல்றது, இவங்கள என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஆமா சரியா சொன்னீங்க. வில்லாதி வில்லன்களா இருந்தாலும் நாங்க தேடி கண்டுபிடிச்சிருவோம். இல்ல இல்ல பெஞ்சமின், வா நாம போலாம். குட் பை சாலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் கண்டிப்பா சந்திக்கலாம் மிஸ்டர் அழகராஜா. இப்ப நான் சொன்னதை எழுதி வச்சுக்கோ. நாம தேடி வந்த முகமுடிய கண்டுபிடிச்சாச்சே. இது உயிரோட இருக்கே. இருந்து ஒரு டிப்ஸ் எடுத்துக்கிறியா? இத இங்க இருந்து எடுக்காம போக கூடாது. நாங்க லெஜெண்ட்ஸ். நீ என்ன தேடி வந்துட்டேல அழகுராஜா. கமான் ட்ராப், ரோஸ்மென்ட்ட கண்டுபிடிச்சிட்டோம். அவங்களோட வீடு பக்கத்துல தான் இருக்கு. அங்க ஒரு கேள்வியை நான் பார்த்தேன் அழகுராஜா. எந்த கேள்வியை பார்த்த? இது என்னப்பா, நான் பார்க்கும்போது அங்கதானே இருந்தா? அதெல்லாம் உன்னோட மனப்பிரம. வா போலாம். அத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஆனா இங்க விசித்திரமான சம்பவங்கள் நிறைய நடக்குது. ஜனங்களும் அதை நம்புறாங்க. நீங்க எதை பத்தி சொல்றீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சார்சரஸ பத்தி தான் சொல்றேன். அவங்கள பல பேர் சார்சரஸ பாயோல இருந்து பாத்திருக்காங்க. ராத்திரில ஜன்னல் வழியாவும் பாத்திருக்காங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த பாயோ பக்கத்துல இருந்த லேடி மெடிசன் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. மிஸ்டீரியஸா எதுவும் இல்ல, ஹெர்ப்ஸ் அண்ட் காமன் சயின்ஸ் தான். ஆனா ஒரு நாள் ஒரு பணக்காரரை காப்பாத்துற வாய்ப்பு வந்தது. அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்க. ஆனா பேஷண்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. அத சார்சரஸ் தான் செஞ்சாங்கன்னு பழிய போட்டாங்க. அவங்கள ஒரு ஸ்வாம்ப்ல கொண்டு போய் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ரொம்பவே கோவமா இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாலும் யாரும் கேட்கல. சார்சரஸ்னு சொன்னாங்க, பேரை முத்திர குத்திட்டாங்க. அடுத்த நிமிஷமே ஒரு இடி மின்னல் வந்துச்சு. அவளை கட்டி போட்ட அந்த மரமே மொத்தமா எரிஞ்சிருச்சு. எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிருச்சு. அந்த காட்சியை பார்த்த எல்லாரும் நடுங்கி பயந்தாங்க. அந்த இடம் பாயோ, அந்த இடம் இப்ப சதுப்பு நிலமா மாறி இருக்கு. ரொம்ப ஆபத்தானது. இறந்து போன சார்சரஸ் இன்னும் அங்கதான் இருக்கான்னு சொல்றாங்க. அவ இப்பவும் மேஜிக் பண்றாளா? உண்மையாவ சொல்றீங்க? அவ ஒரு லெஜெண்ட். அவ ஒரு பொருளை ஏதாவது திருடிட்டானா அவளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படியே அடியோட மாயமா மறைய வைக்கவும் முடியும். அந்த மாதிரி விஷயங்களை நீங்க நம்பினாதான் நடக்கும். அதுலலாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. சரி பரவாயில்ல, உங்க அத்தனை பேரையும் அந்த ஸ்வாம்ப் கிட்ட கூட்டிட்டு போறேன். அந்த பயங்கரமான ரகசியம் என்னன்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். என்னோட லக்கி ஆர்டர் பேண்ட்ஸ், அது எதையுமே காணோம். தேவையில்லாம எங்களை பயமுறுத்தாத ட்ராப். நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஹே, நாம தேடுறது சூனியக்காரி தான்னா, அப்ப எனக்கு ரொம்ப முக்கியம் என்னோட அண்டர்வேர் தான், புரியுதா? ஒருவேளை அந்த விச்சு தான் ஏதோ சதி பண்ணிட்டா போல இருக்கு. அப்படியா சொல்ற? அடடா, அப்ப என்ன அவ கண்ட்ரோல் பண்ணிருவாளா? மாயமா மாதிரியே வச்சிருவாளா? அப்படி அவ செஞ்சானா என் நோட் புக்கையும் எடுத்துட்டு போயிருப்பா. காலையில இருந்து நான் அதை தேடுறேன், அதை காணோம். ஓ, அதுலதான் மேப் ஆஃப் பாயோ இருக்கு. இப்ப நான் மறுபடியும் அதை வரைகிறேன். நாங்க பியூபிள் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். அதுக்குள்ள நீங்க இதெல்லாத்தையும் வரைஞ்சு முடிச்சிருங்க. எட்ஜ் ஆஃப் த ஸ்வாம்ப் கிட்ட போங்க. அங்கதான் இந்த இடமே இருக்கு. தேங்க் யூ ரோஸ்மன். நாம அப்புறமா மீட் பண்ணலாம். முதல்ல ஒழுங்கா போய் ட்ரெஸ் பண்ணிடுவா ட்ராப். ஓகே. சாலி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஏன் உனக்கு அது தெரியாதா? எதை எங்க மறைச்சு வச்சாலும் தேடி துருவி அதை கண்டுபிடிச்சிருவல. தி எடிட்டர், டெபிட்டோ, ஃபிளாக்ஷர். அவங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க இல்லையா? ஆமா, நாங்க கேள்விப்பட்டோம். அந்த சூனியக்காரி தூக்கிட்டு போயிட்டாலாமே. ஓ,
அப்ப நம்ம தேடுதல் எல்லாமே ஒரே விஷயத்தை நோக்கி தான் இருக்கு போல இருக்கு. முடிஞ்சா எனக்கு முன்னாடி அதை தேடி கண்டுபிடிங்க. ஓகே ஓகே பாய். ஓகே, அப்படி எந்த க்ளூவை இவங்க மிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரோஸ்மேன் சொன்னதை வச்சு பார்த்தா காணாம போன ஒரே விஷயம் கேமரா தான். ஆனா அதை அவன் எடுத்துட்டு போனதை பார்த்தோமே. என்னவா இருக்கும்? ஆனா அது எப்படி நடந்திருக்குன்னு தான் புரிய மாட்டேங்குது. சாசரஸ் எதையாவது உனத்தை திருடிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை காணாம போகும்படி செய்யறா. அண்ட் கம் இன். லோக்கல்ல ஒரு உமன் பூனையை தத்தெடுத்து வளர்த்தாங்க. பார்த்த வரைக்கும் இங்க எல்லாமே புரியாத புதிராதான் இருக்கு. இங்க எதுவுமே நார்மலா இல்ல போல இருக்கே. அப்ப டேபிட்டோ சாசரஸ தேடுறதுல தப்பே இல்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா தான் இருக்கு. ஆமா, நிஜமாவே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியா தான் இருக்கும் போல இருக்கு. அவதான் இது திடீர்னு மாயமா மறைஞ்சு போன கிழவி. அங்க பாருங்க. யாரும் என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பொதுவா நான் இங்கதான் வேலை செய்வேன். நான் தான் கிளீனர். நைஸ் ஜாப். திடீர்னு மிஸ்டர் ஃபிளக்சர் காணாம போன